யூஎஸ் ஈரான் வார் கம்ப்ளீட்டாக இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சால்வாக போயிடுச்சு. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் 2 நாடும், அதாவது யூஎஸும் ஈரானும் 2 பேரும் சேர்ந்து ஒரு மெமரண்டால சைன் பண்ணிட்டாங்க. சீஸ்ஃபயர் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சமயத்தில் சில டிமாண்ட்ஸ் இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது. அது என்னென்ன டிமாண்ட்ஸ்லாம் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. அதே மாதிரி இந்த வார் முடிஞ்ச உடனே நிறைய நாடுகள் தன்னுடைய எக்கனாமியை திரும்பி ரீபில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போய்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் சில குறிப்பிட்ட நாடு பார்த்தீங்கன்னா இந்த வார் முடியவே கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணத்தோட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் அண்ட் அகைன் அவங்களும் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இஸ்ரேல். நெத்தனியா திரும்பி ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. அது என்ன? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கான வீடியோ ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அஸ்வின் பாபு. இந்த மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ ஒரு சின்ன ஒரு அப்டேட்டாக தான் இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸும் ஈரானும் 2 பேரும் சேர்ந்து இந்த வார் இதுக்கு மேலே நீடிக்கக்கூடாது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணதையும் ஈரான் திறந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே இருக்க மைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தண்ணிக்குள்ளே இருக்க அதில் இருக்க மைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூஎஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளாக்கேடை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த பிளாக்கேடை ஓப்பன் பண்ணதில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்குது. அது ஓப்பன் பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் இந்தியா ட்ராவல் பண்ண ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. 3 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்கான இப்போ வரைக்கும் நேற்று கூட வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்பாலஜிஸும் யூஎஸ் சைட்லேருந்து, அதாவது வாஷிங்டன் சைட்லேருந்து எதுவுமே இன்னும் வரல. இந்தியா அப்படியே விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறாங்களா? இதுக்கான என்ன தீர்வு, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதுக்கு மேலேயும் அது மாதிரி பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற அந்த ஒரு ஃபைனல் சொல்யூஷன்லாம் எதிர்பார்த்து கேட்பாங்களா மாட்டாங்களான்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஓகே, கம்மிங் பேக் டு வீடியோ. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் சில டீல்ஸ் இன்னும் க்ளோஸ் பண்ணல. அதாவது எந்த மாதிரியான டீல்ஸ்னால், இந்த நியூக்ளியர் கிரியேட் பண்ணக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வாரோடைய மெயின் மோட்டிவாக இருந்தது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மோட்டிவ் இன்னமுமே அப்படியே தான் இருக்குது. இன்னும் இந்த மோட்டிவ் கிளியராக நாங்கள் இனிமேட்டு பண்ண மாட்டோம்னு சொல்லலை. இனிமேட் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு யூஎஸ் சைட்லேருந்தும் அப்ரூவலும் கொடுக்கலன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 60 days பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிஜைலான சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இந்த 60 daysக்குள்ளே மோஸ்ட் ப்ராபப்ளி இதோடைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவாங்கன்னு நம்புவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு டீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, $300 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு செட்டில்மெண்ட் பண்ணும். இதை யார் செட்டில்மெண்ட் பண்ணுன்றதா மேட்டர். யூஎஸ் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதில் ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்து பார்த்தாலே தெரியும். மார்க்கெட்டோடைய அந்த அப் அண்ட் டவுன்ஸை பார்த்தாலே தெரியும் யார் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பண ரீதியாக மட்டும்தான் யூஎஸ் இதை டீல் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. அப்படி இருக்க கட்டத்தில் $300 பில்லியன் யூஎஸ் கண்டிப்பாக செட்டில் பண்ணுவாங்களா கேட்டால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். பண்ண மாட்டாங்க. ஸோ யூஎஸ் தான் பண்ணுவாங்களா, இல்லை சுற்றி இருக்க கல்ஃப் கண்ட்ரிஸ் சேர்ந்து அந்த ஈரானை ரீபில்ட் பண்ணுறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீபில்ட் பண்ணுறதுக்கு உதவ போகிறாங்களான்னு கேட்டால் அதுவுமே இன்னும் தெரியல. அதுவுமே இன்னும் பார்த்திங்கன்னா ஏரில் தான் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் இந்த டீல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணல. இப்போது திரும்பி இந்த வார்னால் நிறைய நாடு பயங்கரமாக எக்கனாமிக் கிராஷ் ஆகிருக்கு. முக்கியமாக இந்தியாவை நம்ம சொல்லி ஆகணும். பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு வார்னால் மட்டும் இந்தியாவில் கிராஷ் இல்லை. பட் ஸ்டில் வார் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அப்படி இருக்க கட்டத்தில் இந்த வார் முடிஞ்சதும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா பெருசாக நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதாவது க்ரூட் ஆயில் ஸ்டாக் கிடையாது. இப்போ அகைன் அண்ட் அகைன் நம்மளால் க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஈரான் சைடு இருந்தோ ரஷ்யா சைடில் இருந்தோ யார்கிட்ட வேணாலும். ஸோ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்படி இருக்க கட்டத்தில் ஒரு நாடு இந்த வார் முடியவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போது திரும்பி பார்த்திங்கன்னா லெபனானை, அதாவது இஸ்ரேல் லெபனான் மேலே குண்டு மழையாக போட்டு பொழிஞ்சிருக்காங்க. சதர்ன் லெபனானை போட்டு திரும்பியும் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 47 பேர் இறந்துருக்காங்க. 96% பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஜூர் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வெளில வந்திருக்கு. ஸோ இவர் திரும்பி இந்த வார் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு நெத்தனியா அவர்கள். எதுக்கு லெபனான் அடிக்கிறாங்கன்னா, ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ப்ராக்சிஸ் அங்கே தான் இருக்காங்க. அதாவது ஹிஸ்புல்லா, ஈரானுடைய ப்ராக்சிஸ் ஹிஸ்புல்லாஸ் பார்த்தீங்கன்னா ஹவுதீஸ், ஹிஸ்புல்லாஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கனால அவர் லெபனானை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை மீறினது ஹிஸ்புல்லாஸ் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு ட்ரோன்ஸ் அமிச்சாங்க. அதனால தான் நாங்கள் திரும்பி அட்டாக் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யூஎஸ் சைட்லேருந்து, அதாவது ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே பப்ளிக்காக சொல்லியிருக்காரு, நெத்தனியாவை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போது போய்கிட்டு இருக்க சுச்சுவேஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இன்னொரு வார், அதாவது என்ன ஏண்டா மறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ரஷ்யாவும் உக்ரைனும் திரும்பி வந்து பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் இப்போ கை ஓங்கி இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு பயங்கரமாக கை ஓங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் கிட்ட இருந்து 300 ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யாவை அனுப்பிச்சு ரஷ்யாவில் இருக்க நிறைய அந்த ஆயில் பேசஸ் எல்லாமே அடிச்சிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ போய்கிட்டு இருக்க சுச்சுவேஷன். இன்னைக்கான அப்டேட் இதுவாக தான் இருக்கும்னு நான் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி இந்த வார் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.